ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெடிக்கல் நாலேஜ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளிஃபரைட்டிஸ். பிளிஃபரைட்டிஸ் என்னக்கூடிய ஒரு ஐ ப்ராப்ளத்தை பத்தி நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆயில் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. ஐ லீட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆயில் கிளாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகி வரக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷனை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பிளிஃபரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலையில வர மாதிரி டேண்ட்ரஃப் மாதிரி நம்மளோட ஐலிட்ஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பிளிஃபரைட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வரப்போகுது அப்படின்னா இதோட சிம்டம்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளோட ஐஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏதோ ஒரு இருக்கிற மாதிரியே இருக்கும், உருட்டிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்னிங் சென்சேஷன் இருக்கும். அதாவது சேர்ந்து சென்சிட்டிவிட்டி ரொம்ப லைட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண் கூச்சல் இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அடுத்து பிளரி விஷன், நம்ம பார்க்கும் போது எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி பிளர்ரா இருக்கும் விஷன். ட்ரை ஐஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஐஸ், ரொம்ப ட்ரை ஐஸ், ரொம்ப கண் எரிச்சல் இருக்கும், ரெட் ஐஸா இருக்கும். அடுத்து வந்து வாட்டரி ஐஸா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்பி ஐலாஷஸா இருக்கும். கிறிஸ்பி ஐலாஷஸ் மீன்ஸ் நம்ம மார்னிங் எப்பெல்லாம் எந்திரிக்கிறோமோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண் ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு ஒட்டிட்டு அந்த மாதிரி அந்த டேண்ட்ரஃப் மாதிரி வந்து அப்ளை ஆயிட்டு இருக்கும் நம்மளோட ஐஸ்ல. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காசு, இது எதனால வருது, இந்த வந்து பிளிஃபரைட்டிஸ் வந்து என்னென்ன ரீசனால வரும்னு பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் பாக்டீரியா, நமக்கு வந்து இது வந்து பாக்டீரியா அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இதனால வரும். அதே மாதிரி நம்மளோட ஹெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் இருந்துச்சுனாலும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐலிட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆயில் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க, அதுல வந்து பிளாக் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த பிளிஃபரைட்டிஸ் ப்ராப்ளம் வரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ்னாலையும் வரும் இது. நெக்ஸ்ட் அலர்ஜிஸ், ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆனாலும் இந்த பிரச்சனை இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வித் வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஸ்கின் ப்ராப்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா செபுரோக்கியா டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொசிக்கியா அண்ட் எக்ஸிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்தினாலேயே என்ன ஆகும்னா நமக்கு இந்த மாதிரி ஐல பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணாலே ஓரளவுக்கு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கண்ணுல இருந்து நிறைய வந்து நீர் வர மாதிரி, அதாவது கண்ணீர் வர்ற மாதிரி நம்ம மேக்னிஃபைங் டிவைஸை வச்சு நம்ம லோட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து வெளியில வரும். ஸோ அந்த தண்ணியை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாக்டீரியல் டெஸ்ட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணி இந்த சாம்பிளை வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்டீரியல் டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுல வந்து பாக்டீரியல் எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆயிருக்குன்றத பொறுத்து ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி கொடுத்து என்ன பண்ணலாம்னா இதை வந்து சரி பண்ணலாம். ஸோ இதை வந்து ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வந்து இது பெருசா நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடையாது. இது நம்மளே வந்து வீட்டுல வந்து சரி பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் வந்து வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நம்ம வார்ம் வாட்டர் எடுத்துட்டு ஒரு கிளாத்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட கண்ணில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து வெட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி பர்னிங் சென்சேஷன்லாம் இருக்கிறதுனால இந்த ஹாட் வாட்டர்ல அப்ளை பண்ணி நம்ம கொஞ்சம் கண்ணில் அந்த கிளாத்தை வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஹாட் வாட்டர் கம்ப்ரெஷன் கொடுத்தாலே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ரொம்ப ஹாட் வாட்டர் கிடைக்கும், கொஞ்சம் வார்ம் வாட்டரா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐஸ்ல கம்ப்ரெஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து கியூர் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.